அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடியவங்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு வசி பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பகுதியில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வசிய பிரயோக முறை பார்த்திங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார பிரயோக முறை, சரிங்களா? இது ஒரு தாந்திரீக பிரயோக முறை, சரிங்களா? இதை நீங்கள் விரும்பக்கூடியவங்களை நினச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு மனதிடத்தோடும் மன நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தாந்திரீக முறை ரிசல்ட் குயிக்காக இருக்கும், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எண்ணி 11 நாளைக்குள்ளாகவே நீங்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடியவங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு அவங்க வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர இந்த ஒன்று சேரணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பிரயோக முறையை பண்ணலாம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவியும் இந்த வசிய பிரயோக முறைகளை பண்ணலாம். உங்களுடைய சொல் பேச்சுக்கும் கணவனோ மனைவியோ கேட்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த காதல் பண்ணக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருப்பீங்க, அவங்களும் கூட இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா பண்ணலாம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய சொல்படி கேட்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பூரா இந்த பூஜை முறையை பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளோ இல்லை வளர்பிரியில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னும் இந்த விஷயத்தை நம்ம செய்ய தொடங்கலாம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி என்ன செஞ்சுங்கன்னா தீபம் போட்டுக்குங்க. அப்படி தீபம் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழங்கனி ஒன்று எடுத்துக்கங்க. இந்த எலுமிச்சம்பழங்கனி பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்கணும், எந்த ஒரு பிள்ளையும் கீரலும் இல்லாத ஒரு பழமாக இருக்கணும். கடையில் விலை பேசாமல் வாங்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. அதே போல் பூஜையில் உட்காந்து உங்களுடைய வலது கையில் அந்த எலுமிச்சம்பழங்கனியை வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை அந்த எலுமிச்சம்பழத்தில் உருக்குடுங்க. உருக்குடுத்து முடித்த பிறகு நீங்கள் கண்ணை மூடி மனசில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ, உங்களுடைய சொல்படி யார் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் முழுமையாக கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த வசி மந்திரத்தை, அதாவது வசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா சொல்ல ஆரம்பிக்கணும், சரிங்களா? இப்படி இது ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு விபூதி தட்டில் வச்சுருங்க. இதை பார்த்திங்கன்னா அதிகாலையில் தான் நம்ம பண்ணணும், பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தில் தான் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 11 நாட்கள் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் என்ன சார் 108 தடவை ஜபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு சூடத்தை பொருதி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு காட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு பூஜையில் எழுந்திரிச்சுங்க. இதே போல் 11 முறை நீங்கள் 11 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் என்ன செஞ்சுருவாங்க, உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வசிய பிரயோக முறை. ஆனால் இந்த வசி மந்திரத்துக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. என்னென்னா நம்ம நினைக்கிற காரியத்தை இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி இந்த வசி மந்திர பீஜத்துக்கு உண்டு, சரிங்களா? அதனால் நம்ம வெறுமனேன்னு வசின்னு சும்மா சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளையுமே இழுத்துட்டு வரும், கெட்ட சக்திகளையும் இழுத்துட்டு வரும். அதனால் நம்ம யாரை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறோமோ
அவங்கள நம்மளுக்கு இழுத்துட்டு வரும். சரிங்களா? இதுதான் இந்த மந்திரத்துடைய ஒரு சூட்சும விஷயம். எல்லாரும் இந்த மந்திரத்தை பற்றி சில பேர்களுக்கு தெரியாது. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்தவங்களுக்கு பூராமே இது வேலை செஞ்சுருக்கு. சரிங்களா? அதை முழு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அருமையாக வேலை செய்யும். இந்த பிரயோக முறையை பண்ணி நம்ம எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம என்ன செஞ்சிட முடியும், வசியம் பண்ணிட முடியும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வசியம் பண்ணக்கூடிய நபரை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் இதை பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது குயிக்காக நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.